சில பேர் ரொம்ப சைலண்ட்டாக இருப்பாங்க. பெருசா பேச மாட்டாங்க. அவங்கள பத்தி ரிவீல் பண்ணிக்க மாட்டாங்க. அவங்களலாம் பார்க்கும்போது நமக்குள்ள ஒரு கியூரியாசிட்டி வரும். இவங்க ஏன் இவ்வளோ டிஃப்ரெண்ட்டா இருக்காங்க? இவங்க ஏன் இவ்வளோ அமைதியா இருக்காங்க? இவங்க ஏன் இப்படி இருக்காங்க? அப்படின்லாம் யோசிப்போம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா, ஏன் நம்ம மிஸ்டீரியஸ் பீப்பிளுக்கு அட்ராக்ட் ஆகுறோம்? வாங்க பார்க்கலாம். ஹாய், திஸ் இஸ் கவிதா. வெல்கம் டு கவிதா யூனிவர்ஸ். நம்ம பிரெயினுக்கு மிஸ்ட்ரி ரொம்ப பிடிக்கும். ஒரு பர்சனை பற்றி இன்கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் இருந்தால் அதை ஃபில் பண்ண ட்ரை பண்ணும். நமக்குள்ள கொஷின்ஸ் ரைஸ் ஆகும். என்னென்னா இவங்க ஏன் இப்படி இருக்காங்க, இவங்க லைஃப்பில் என்ன நடந்திருக்கலாம் யோசிக்கும். இது நம்ம பிரெயினை வந்து பிஸி பண்ணும். அதனால தான் மிஸ்ட்ரி பீப்புளுக்கு நம்ம ஈஸியாக அட்ராக்ட் ஆகுறோம்னு சொல்லலாம். அதே மாதிரி ரேர் திங்ஸ்க்கு வேல்யூ அதிகம். தோன்ற இடத்துலலாம் டைமண்ட் கிடச்சா டைமண்டுக்கு வேல்யூ இருக்குமா? அதே மாதிரி தான் மிஸ்ட்ரி பீப்புளும். எல்லோரும் ஓப்பனாக இருப்பாங்க. ஆனால் மிஸ்ட்ரி பீப்புள் ரொம்ப சைலண்ட்டாக இருப்பாங்க. ரேராக தான் தெரிவாங்க. ரொம்ப பேசாதவங்கள வீக்னு நம்ம நினைக்க மாட்டோம். ஆனால் அந்த சைலன்ஸில் ஒரு பவர் இருக்குது. சைலண்ட் பீப்புள் யூஸ்வலாக ரியாக்ட் பண்ணாமல் அப்சர்வ் பண்ணுவாங்க. அப்சர்வேஷன் இருந்தால் கண்ட்ரோல் இருக்கும். கண்ட்ரோல் இருந்தால் கான்ஃபிடன்ஸ் இருக்கும். அந்த கான்ஃபிடன்ஸ் நம்மளை அட்ராக்ட் பண்ணுதுன்னு சொல்லலாம். மிஸ்டீரியஸ் பீப்புள் அவங்கள பற்றி ரிவீல் பண்ணாததுனால நம்ம அவங்கள பற்றி இமேஜின் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். அவங்கள நமக்கு பிடிச்ச மாதிரி அவங்கள ப்ரொஜெக்ட் பண்ணுவோம். இவங்க நல்லவங்க, இவங்க ரொம்ப உண்மையாக இருப்பாங்க அப்படிலாம் யோசிப்போம். ஆனால் இது நம்மளோட இமேஜினேஷன் மட்டும்தான். நம்ம இமேஜினேஷன் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும்போது நம்ம ரொம்ப அட்ராக்ட் ஆகிறோம் மிஸ்டீரியஸ் பீப்புள்னு சொல்லலாம். ரொம்ப ட்ராமாட்டிக் பீப்புள் கிட்ட நமக்கு பயம் இருக்கும். எப்போ என்ன நடக்கும்னே தெரியாது. ஆனால் காமான மிஸ்டீரியஸ் பீப்புள் கிட்ட நமக்கு ஒரு சேஃப்டி ஃபீலிங் இருக்கும். இவங்க ரொம்ப ஸ்டடியாக இருக்காங்கன்னு நம்ம நினைப்போம். எல்லாத்தையும் ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டா போர் அடிக்கும். மிஸ்டீரியஸ் பீப்புளை நம்மளால் ஈஸியாக புரிஞ்சிக்கவே முடியாது. இவங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுமான்னு யோசிப்போம். அதுவே நம்ம ஒரு சேலஞ்சாக எடுத்துப்போம். இதனாலே நமக்கு அவங்க மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். இதனால ஈஸியாக அட்ராக்ட் ஆகிறோம் மோஸ்ட்டாக. சிம்பிளாக சொல்லணும்னா மிஸ்டீரியஸ் பீப்புள் நம்ம பிரெயினை ஸ்டிமுலேட் பண்ணுவாங்க. நம்ம இமேஜினேஷனை ட்ரிகர் பண்ணுவாங்க. சைலன்ஸில் ஸ்ட்ரென்த்தை காட்டுவாங்க. அதனால தான் நம்ம மிஸ்டீரியஸ் பீப்புளுக்கு அட்ராக்ட் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you tomorrow in கவிதா யூனிவர்ஸ்.